ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில இந்த ஃப்ரீ வெபினார்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தீங்க சார், இப்போ ஏன் சார் இல்லை அது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து எனக்கு நானே கொடுத்துக்கிற ஒரு டாஸ்க். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எக்ஸாம்பிள், இப்போது நம்மளுடைய ஃப்ரீ எஜுகேஷன் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த 9500 சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ ப்ரெசென்ட் இருக்காங்க இல்லைங்களா, இது வந்து ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெபினார் கொடுக்குறேன். ஏன்னா அந்த கமெண்ட்ஸில் கேட்டிருப்பீங்க, டெய்லி ஒரு ஸ்டாக்ஸை வந்து நம்ம எப்படி பிக் பண்ணுறது, ஒரு ஸ்டாக்கை வச்சு நம்ம எப்படி சார் வந்து அந்த பை எடுக்கலாமா சேல் எடுக்கலாமா டிசைட் பண்ணுறது, இது வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணால் நல்லாயிருக்கும், அதுக்கு ஒரு வெபினார் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு உள்ள டாஸ்க்கு, இப்போது எப்போ இந்த 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆகிறாங்களோ அந்த ஒரு ஃப்ரீ வெபினாரை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்குறேன். ஃப்ரெண்ட்ஸ், டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்குது பாருங்கள், ஃப்ரீ வெபினார் லிங்க்கு நீங்கள் கொடுத்தீங்க, கிளிக் பண்ணிங்கன்னா தெரிஞ்சு உங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைமுக்கு இது ஃப்ரீ தான். ஓகே, ஸோ விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம், சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் தெரிஞ்சிடுங்க. குவான்டிட்டி ரைஸ் ஆகிடுங்க. 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆன உடனே உங்களுக்கு அந்த ஃப்ரீ வெபினாரை கண்டக்ட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டுங்களா? சரி, அதே மாதிரி இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் இதனுடைய வியூஸை நான் ஷேர் பண்ணிட்டு வரேன். ரொம்ப நாளாக உங்களோட சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டு வரீங்க, லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் மூலிமா. தேங்க்யூ ஃபார் ஆல் சப்போர்ட்டர்ஸ். இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் பண்ண விரும்பப்படுறேன். எல்லாருக்கும் நான் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் போடுங்க, டார்கெட் எல்லாம் ஹோல்ட் பண்ணுங்கள், இந்த விஷயத்தெலாம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். அது ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, ஒரு சிலர் வந்து அது போரிங்காக நினைக்கிறாங்க. அது அவங்களோட விருப்பம், எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கங்க, இல்லைனா விட்டுருங்க, பரவாயில்ல. அதே மாதிரி ட்ரேட்ஸ், நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை வந்து கம்மி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 அல்லது 2 ட்ரேடு, யாரெல்லாம் வந்து 5 ட்ரேடு, 10 ட்ரேடு, 20 ட்ரேடு பண்ணுறீங்களோ அவங்க வந்து சக்ஸஸ்க்கான வாய்ப்புகள் வந்து மிக குறை. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நல்ல வாயை சம்பாதிக்க நார வாயை சாப்பிட்டு போகிற கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. ஏன்னா யார் இந்த 3 ட்ரேட் 4 ட்ரேடுக்கு மேலே 5, 10, 20, 30, 50 ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ என்ன ஆகுனா உங்களுக்கு தெரியாமையே உங்களுடைய ப்ரோக்கரேஜ் சம்பாதிப்பான். கவர்மெண்ட்டோடைய டேக்ஸ் நீங்கள் ஃபில் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அது ஒரு நாளைக்கு தெரியாது உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 500 தான் சப் ப்ரோக்கரேஜ், 1000 தான் ப்ரோக்கரேஜ் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனால் மாத கடைசியில் எவ்வளோ ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் கொடுத்துருப்பீங்க அப்படின்னு கணக்கு போட்டு பாருங்கள். வருஷத்துக்கு எவ்வளோ கொடுத்துருப்பீங்கன்னு பாருங்கள். அது ரொம்ப பெரிய லெவலில் இருக்கும். அது தெரியாது, ரொம்ப லேஸாக உங்களுக்கு அது டிடெக்டாக தான் தெரியாதது. ஸோ நம்பர் ஆஃப் ட்ரேட்ஸை கம்மி பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய லாஸ் லிமிட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு 5,000 வந்து நான் லாஸ் எடுக்கிறதுக்கு என்னோடய மனசு வந்து பக்குவப்பட்டுக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா, ஒரு செட்டப்பில் நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இப்போ ஒரு பிரேக் அவுட் 200 EMA லைன் மேலே பிரேக் அவுட் போடுறேன். ஸோ இதில் பிரேக் அவுட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லாஸ் லிமிட் வந்து இந்த லெவல் வந்து ஒரு 5,000 உள்ளே வந்துச்சுன்னா ஓகே. ஆனால் இந்த லெவல் வந்து ஒரு 10,000 உங்களுக்கு லாஸ் லிமிட் வருது அப்படின்றப்போ நீங்கள் வந்து அமௌண்ட்டு தான் நீங்கள் பார்க்கணும். இந்த லெவலில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா நீங்கள் வந்து மனசளவில் பாதிக்கப்படுவீங்க. ஏன்னா 10,000 லாஸ் லிமிட்னா இந்த பக்கம் 25,000 நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கணும். அப்போது அந்த லாபம் வந்து உங்களுக்கு கண்ணு மறைச்சிடும். உங்களுக்கு உண்மையிலே அவ்வளோ தூரம் போனால் கூட உங்களால் அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய லாஸ் மேலே கவனம் வைங்க. உங்களுக்கு ரிஸ்க்கு ரிவர்ஸ் வருது, உங்களுக்கு ஆப்போசிட்டாக வருதுன்னா உங்கள் லாஸ் லிமிட் மேலே வைங்க. நீங்கள் 10,000 செட்டப்பில் வந்து 5,000 இங்கே வந்து லாஸ் லிமிட் கொடுத்துட்டு வெளியே வந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்களுடைய அமௌண்ட்டை கம்மி பண்ணிங்க. அந்த ரிஸ்க்கு திரும்ப ரீஎன்ட்ரி ஆகுங்க. பரவாயில்ல, உங்களுடைய என்ட்ரி திரும்ப போச்சுன்னா ரீஎன்ட்ரி ஆகுங்க. அதுக்காக லாஸை வந்து பெருசாகிட்டு உட்காந்துருக்காதீங்க. ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட், ஜஸ்ட் இந்த விஷயம் சொல்லணும்னு தோணுச்சு. பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள், இல்லைனா நெகட்டிவ் கமெண்ட் தாராளமாக நீங்கள் பண்ணலாம். உங்கள் ஒன்றும் தப்பில்லை. நான் சொல்கிறது தப்பாக இருந்துச்சுனாக்கா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் தெரிவிக்கலாம், சார் நீங்கள் சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டுங்களா? சரி, இப்போது நெக்ஸ்ட் நிஃப்டி 50 எங்கே போகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, எக்ஸாக்ட்லி அதனுடைய ஹையில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்குது. அதாவது அந்த 26,300 லெவலில் பார்த்திங்கன்னா ப்ரைஸு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், ஒரு ரெசிஷன்ஸ் வந்து ஒரே டைமில் பிரேக் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே வந்து என்ட்ரி போட்டுருவாங்க. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட் புக்கிங் பண்ணாங்க, திரும்ப எங்கே என்ட்ரி ஆகிருக்காங்க. ஸோ இவங்களும் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் லெவல். ரைட்டுங்களா? சரி, அதுக்காக கீழே வரும் அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த இடத்துல ப்ராஃபிட் புக்கிங் நடக்கிறதுனால ப்ரைஸு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே இங்கே கன்சால்டேஷன் ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் மாதிரியோ போல் இந்த மாதிரி அமைஞ்சு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அப்போது இந்த கன்சால்டேஷன் வந்து எவ்வளோ தூரம் நடக்கும், எவ்வளோ நாட்கள் நடக்கும் அப்படின்னு நம்மளால் யூகிக்க முடியாது. டைமிங் அது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை இருந்துச்சு, இந்த ஹையிலேருந்து இந்த ஹை கிட்ட வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஒரு டைம் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, 2 டைம் இங்கேயும் ப்ராஃபிட் புக் பண்ணாங்க. இந்த தூரம் பார்த்திங்கன்னா சப்போர்ட் வந்து மேலே எடுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து சப்போர்ட் எடுத்தவங்க இப்போ இங்கேயே சப்போர்ட் எடுக்கிறாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா இந்த லெவல் வந்து சப்போர்ட் லெவலாக க்ரியேட் ஆகும். அப்புறம் தான் உங்களுக்கு பிரேக் அவுட் நடக்கும். சரி, ஒரு வேளை பிரேக் அவுட் நடந்தால் என்ன பண்ணலாம், பிரேக் அவுட் நடக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் டைம் ஃப்ரேம் ஷீட் பண்ணி பார்க்கலாம். இது டெய்லி டைம் ஃப்ரேமோட சார்ட். இது இப்போ நம்ம 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மூவ் பண்ணி ஷீட் பண்ணிக்கிட்டோம்.
இப்போ 10 மினிட்ஸில் நமக்கு என்ன இந்த இதில் பிரேக் அவுட் கொடுத்த இடம் எப்போ இந்த 26 உங்களுக்கு அந்த மூமெண்டம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த இதில் மூமெண்டம் சொன்னேன், இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணோம், அதே மாதிரி இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணோம். 28 ஆள் இல்லை. ஸோ மார்க்கெட் வந்து பெருசாக மூமெண்டம் கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த ஃப்ரைடே வந்து ஜாஸ்தி அவாய்ட் பண்ணுவேன் நான். மேபி அன்றைக்கி ஃப்ரைடே மூமெண்டம் கொடுத்துருந்தா கூட ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ரைட்டு. இப்போது இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஃபைனலாக சப்போர்ட் எடுத்த இடம், எங்கே ப்ரைஸ் ரிவர்ஸ் ஆன இடம் அப்படின்றத கொஞ்சம் கவனிச்சிக்கலாம். அதாவது இந்த ஏரியா, அதாவது இந்த 26,300 லெவலில் உங்களுக்கு அன்றைக்கி மென்ஷன் பண்ணி ஞாபகம் இருக்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள், புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய பார்க்குற பார்வை வந்து வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா பாவம் அவங்களும் நிறைய யூடியூப் சேனல் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. ஒவ்வொருத்தர் சொல்கிறான், இவன் என்ன சொல்லிட்டு போகிறான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள எண்ணங்கள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அந்த புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில். இப்போது இந்த நிஃப்டி 50 ரேஞ்ச் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. அப்போது நம்ம வந்து இந்த மிடில் தான் இருக்கோம். ஒன்று மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, கீழே வந்து சப்போர்ட் இருக்குது. இப்போ நமக்கு இந்த சப்போர்ட் லெவல் பிரேக் அவுட் ஆகிட்ட மேலே போனால் தான் நம்ம வந்து இதுக்கப்புறம் பையிங்கான ஒரு வாய்ப்புகள் பார்க்க முடியும். அப்போ பையிங்கான வாய்ப்புகள் இதுக்கப்புறம் மேலே போகணும். ஸோ எவ்ரி புல் பேக்கில் வந்து ஒரு பிரேக் அவுட் எடுத்தால் நம்ம வந்து அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகே. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து 26,300க்கு மேலே வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான், 26,160க்கு கீழே வந்து ஒரு டவுன் சைடுக்கான ஒரு பிளான். ஓகே. இந்த மிடில் ரேஞ்சில் போசல் பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா ஒரு பெருசாக ஒரு மூமெண்டம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து எனக்கு அவ்வளோ தெரியலது. ஸோ அதனால் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பலை. இதுக்கு மேலே போனால் ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான், இதுக்கு கீழே வந்தால் டவுன் சைடுக்கான ஒரு பிளான். ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிள், வெரி சிம்பிள். இதில் வந்து ரொம்ப குழப்பத்துக்கான எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஸோ தெளிவாக இருங்க. இதுக்கு மேலே ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் 26,300க்கு மேலே. சரி, நிஃப்டி பேங்க்கில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நிஃப்டி பேங்க்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் பெரிய டைம் ஃப்ரேமில் ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அங்கேருந்து வந்தால் கொஞ்சம் உங்களுக்கு புரிய வரும். ஓகே. சரி, ஒரு 4 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். 4 ஹவர்ஸ் எடுத்துக்கிட்டால் கூட போதும் உங்களுக்கு. 4 ஹவர்ஸில் பாருங்கள், இங்கே மார்க்கெட் எங்கேருந்து பையர்ஸ் கொண்டு போனாங்க அப்படின்றத கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டு 58,750 பையர்ஸ் வந்து கொண்டு போயிருக்காங்க மார்க்கெட்டை. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடம் வந்து ஃபைனலாக அவங்க சப்போர்ட் கொண்டு போன இடம் பேங்க் நிஃப்டியில். ரைட்டுங்களா? ஸோ இது அவங்களுடைய ஹை. இன்னும் ப்ராஃபிட் புக்கிங் நடக்கலை. யாருது? பேங்க் நிஃப்டியில் இங்கேருந்து காலில் போனவங்க, அப்புறமா புட்டில் ரைட் பண்ணி எடுத்துகிட்டு போனவங்க எல்லாம் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்டை இன்னும் வந்து புக் பண்ணலை. அப்போது அவங்களுடைய சப்போர்ட் லெவல் எதுவாக இருக்கும்? இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குல்ல, இதுதான் அவங்களுடைய சப்போர்ட் லெவல். இந்த 59,500லேருந்து 59,400 அந்த ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறது நல்லா கவனிச்சிங்க. 4 ஹவர்ஸ் டைம் ஃப்ரேமில் மேலே பார்த்திங்கன்னா 60,000 வந்து ஒரு ரவுண்ட் நம்பர், சைக்காலஜி நம்பர் சொல்லுவாங்க, ரவுண்ட் நம்பர் இருக்குது. அப்போ ப்ரைஸு இந்த வாரங்கள் பார்த்திங்கன்னா இந்த 60,000லேருந்து இந்த 59,500 வரலும் ப்ரைஸு கொஞ்சம் கன்சல்டேஷன் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய பணத்தை பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, சரி. இப்போது நம்ம ஸ்மால் டைம் ஷீட் பண்ணி பார்க்கலாம். அந்த 60,000 லெவலில் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றது பார்க்கலாம். நம்ம அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணலாம், என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த கேப்பை வந்து ரீஃபில் பண்ண இடந்து. ஓகே, இப்போது மேலே இதுக்கப்புறம் ஹையர் ஹை ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்க. ஒரு ஹையை ஒரு லோ க்ரியேட் பண்ணி மார்க்கெட்டை இந்த ஹையை உடைச்சிட்டு மேலே மார்க்கெட் கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க இந்த இடத்துல. ஓகே, இந்த இடத்துல ஒரு டபுள் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. இந்த இடத்துல நெக்லைன் கட் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து அக்யூமுலேஷன் ஆகி இருக்குது. ஓகே, அப்போ திரும்ப வந்து மார்க்கெட் கொஞ்சம் நம்ம கீழே வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி சார்ட் வந்து நம்மளுக்கு காமிக்குது இந்த இடத்துல. சரி, அப்போ நம்ம ப்ரைஸு மேலே டாப்பில் எங்கே செல்லர்ஸ் வந்து செல்லிங் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் வந்து மார்க்கெட் வந்து செல் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ நம்ம இதுக்கப்புறம் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணால் இந்த இடத்துல 60,000 ரவுண்ட் நம்பர் நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த 57,730 ட்ராவல் ஆகிட்டுருக்கல, இதில் வந்து நம்ம பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை நம்ம பார்க்கலாம். அப்போ 60,000, 60,100, 60,200 அந்த லெவல்லாம் தாண்டி போகிறதுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் நம்ம இந்த பையர் சப்போர்ட் எடுத்த இடங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சுக்கணும். நம்ம மார்க்கெட் மேலே மூவ் ஆகிட்டு ப்ரைஸ் கொஞ்சமாக கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வர சொல்லும் ஷார்ப்பாக ஃபால் ஆகும். ஓகே, எப்போது இந்த நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சுன்னா அது வரல நம்ம ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானு ட்ரேட் பண்ணி மூவ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் ஸ்லோன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் மேலே போகிறத நீங்கள் பார்க்கலாம். ரைட்டுங்களா? ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூஸை நான் பிளான் பண்ணியிருக்கேன் நம்ம அப்கமிங் நெக்ஸ்ட் வீக்கில் ட்ரேட் எடுக்கிறதுக்காக. சென்செக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ்லேயே நம்ம நிஃப்டி 50 என்ன சொல்ல வருதோ சேம் அதே தான். இதனுடைய ஹையை இதனோட லோ மார்க் பண்ணிங்க.
ஸோ ப்ரைஸு இந்த ரேஞ்சுக்குள்ளே மிடில் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இந்த 86,000க்கு மேலே போனால் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான், 85,600க்கு கீழே வந்தால் டவுன் சைடுக்கான பிளான். இந்த மிடில் வந்து ஒரு பெருசாக மூமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். மார்க்கெட் மேபி இந்த செல்லிங் ப்ரெஷர், இந்த பையிங் ப்ரெஷரோட மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ இந்த 2 ஏரியா வந்து மேலே வந்து டாப் செல்லர்ஸ், கீழே பையர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே மார்க்கெட் ட்ராவல் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. எப்போ இந்த லெவல் தாண்டிச்சோ அப்போ நம்ம பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். இந்த லெவல் தாண்டிச்சா அப்போ நம்ம கீழே ஒரு டவுன் சைடுக்கான பிளானை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.